இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நீங்கள் கெட்டியான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். சிக்கன் ரொம்ப நேரம் வேகும் இல்லையா? நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் காயுது. ஸோ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் என்ன போடணும்னா கடுகு போடணும். கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போடணும். ரொம்ப கடுகு விடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எல்லாரும் மூஞ்சில் கறிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுறோம். நெக்ஸ்ட் ரெட் சில்லி போடுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வெங்காயம்லாம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பட்டை சோம்பு கிராம்பு வச்சுருக்கோம், அதை நம்ம போடுறோம். ஏன் நம்ம வந்து லாஸ்ட்டாக போடுறோம். இப்போ நம்ம எண்ணெய் போட்டதுக்கப்புறம் தான் வந்து பட்டை சோம்பு கிராம்பு போடுவோம். இப்போ ஏன் போடுறோம்னா நம்ம இந்த சூட்லேயே வந்து அந்த எசன்ஸ் மட்டும் நம்ம இறங்கினா போதும். நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்னே நம்ம கடுகு கலப்பை போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த பட்டை சோம்பு கிராம்பு போட்டோம்னா கருகிடும். அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து இப்போ கொடுக்கும்போது அந்த இந்த சூட்லேயே வந்து பட்டை சோம்பு கிராம்பு வந்து வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா வந்து பட்டை சோம்பு கிராம்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து நம்ம டொமேட்டோஸ் போட போகிறோம். 3 தக்காளி கட் பண்ணி தரணும் இல்லையா, 3 தக்காளி, அந்த சின்ன ஸ்மால் சைஸ் தக்காளி. இதை நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 போட்டால் போதும். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கப்புறம் தான் இதனால் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் இறங்கும், லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து நம்ம மஞ்சள் போட போகிறோம். ஏன் லைட்டாக போட்டோம்னா ஏதாவது கிருமிகள்லாம் இருந்ததுன்னா அந்த போயிடும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ரொம்ப ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா சிக்கன் வந்து எல்லோவிஷாக வரும். நம்மளோட கிரேவி செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கலரில் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சிக்கன் தூள், நான் வந்து சக்தி மசாலா வந்து நான் எடுத்துக்கிறேன். சிக்கன் மசாலா தூள் உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் 3/4 சிக்கன் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கேன். நீங்கள் இது நான் 100 கிராம் இதெல்லாம் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கேன், கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கேன் தேவையான அளவு. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் உங்களுக்கு அதிகமாக வேணா கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, அடியில் பிடிச்சிடும் இல்லையா. ஸோ சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துச்சு இல்லையா, நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் போட்டோன்னே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிக்கன் போட்ட போகிறதில்ல, சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வாஷ் பண்ணி சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டேன். நம்ம என்ன பண்ணணும், இந்த சிக்கன் வந்து இந்த கிரேவியில் இந்த தண்ணிக்கு வந்து தண்ணி இப்போ ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து இந்த ஆயிலே வந்து வேகணும். இது ஆயில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அப்போ தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் சிக்கன் இந்த மாதிரி வந்து இருக்கணும். பாருங்கள் அதில் இருக்க சிக்கன்லாம் வந்து சிக்கனுக்கு தண்ணியே வந்து இதாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வந்து நான் இந்த சைடில் சால்ட் போட போகிறேன். ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் போட போகிறேன், லைட்டாக பெப்பர் பொடி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பெப்பர் பொடி வந்து கொஞ்சம் இதில் இறங்கட்டும், எசன்ஸ் இறங்கட்டும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா நம்ம வந்து தண்ணி லாஸ்ட் ஆட் பண்ணுறோம்னா இந்த பச்சை வாசம் வந்து எண்ணெயிலேயே வந்து வெந்தால் தான் அந்த பெப்பரோட பச்சை வாசம் வந்து போகும். ஸோ அதை நான் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து சின்ன சொம்பு இருக்குது இல்லையா, அதை எடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் இருந்ததுன்னா அந்த பெரிய கிளாஸில் ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஊற்ற போகிறேன். இது வந்து நல்லா மிதக்கிற அளவுக்கு நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரை கிரேவியாக வேணும்னா தண்ணி நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் கொஞ்சம் கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றி ரைஸ்க்கு வந்து நான் பெசன் சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு சொம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது போக இன்னொன்று 2 சொம்பு சின்ன சொம்பு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமா இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கொதிக்குன்னு பாருங்கள். நல்லா சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். லிட் போட்டு ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா அப்போ தான் உள்ள நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் சிக்கன் எப்படி நல்லா வெந்து வந்துருக்குன்னு. நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.